கடந்த வாரம் மோந்தா புயல் மிரட்டிய நிலையில் மீண்டும் தற்போது மத்திய வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் முன்பே வழக்கத்தை விட மழைப்பொழிவு அதிகமாகவே இருந்தது. கடந்த 16ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை ஆரம்பமான நிலையில் மோந்தா புயல் உருவானது. அது சென்னையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்டோபர் 28ஆம் தேதி ஆந்திராவை நோக்கி நகர்ந்து அன்று இரவு கர்நாடகாவுக்கு தெற்கே மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடந்தது. இந்த மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் மிதமான மழைப்பொழிவு பல மணி நேரம் நீடித்தது. அத்துடன் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இருந்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வரும் நவம்பர் 4ஆம் தேதி வரை மழைப்பொழிவு இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்யலாம் என தெரிவித்திருந்தது. இதில் சென்னையை பொறுத்தவரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்தை விட இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை சுமார் 230 மில்லிமீட்டர் மழை அதிகமாக பெய்துள்ளது. இது இயல்பை விட 57% அதிகமாகும் எனவும் வங்கக்கடலில் மீண்டும் புயல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது. அதில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவித்துள்ளது. மேலும் அக்டோபர் 30ஆம் தேதி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அக்டோபர் 31ஆம் தேதியான நேற்று அதே இடத்திலேயே நிலவியது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் எனவும் தெற்கு மியான்மர், வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.